கடந்த 4-5 வருடமாக ஆலங்குளம் என்ற பகுதியில் குப்பைகளை ஊராட்சி மன்றமே கொட்டி அந்த குப்பை கூளங்களில் தீ வைத்து பிளாஸ்டிக் உட்பட அனைத்து பொருட்களையும் எரித்து ஒரே புகை மூட்டமாக இரவு நேரங்களில் 7 மணிக்கு மேலே பற்ற வச்சுட்டு வெடியற்குள்ள அணைச்சிடுறாங்க. இது தினசரி வாடிக்கையாக இருக்குது. நாங்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தோம். ஊராட்சி மன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டங்கள்லாம் 2 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த எந்த போராட்டத்துக்கும் அரசாங்க சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் மூச்சுட முடியாம மயங்கி விழுந்துட்டாங்க. குழந்தைங்கனால மூச்சுட முடியல. இதை தாங்க முடியாத பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே இப்போ சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மூச்சுட்டு நாங்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஏற்பாடு செய்ய வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதை தூக்கி பள்ளத்துல எத்தனை பேர் யோசிச்சுருந்தா பள்ளத்துல குளிச்சுமாங்க. இன்னைக்கு பள்ளத்துக்கு குளிக்க போக முடியல, இறங்கவே முடியல. ஏன்னா எல்லாம் பிளாஸ்டிக். துறை ரீதியான யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை நாளைக்கு அவங்க போய் மரியாதை